வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் திருக்கோவில் பற்றியும், ராமபிரானே நேருக்கு நேர் நின்று போரிட தயங்கிய வாலிக்கு சிவபெருமான் வரமருளிய திருத்தலம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். பெரம்பலூருக்கு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வாலிகண்டபுரம். தனக்கு பதிலாக கிட்கந்தையை ஆட்சி செஞ்ச தம்பி சுக்ரீவனை வீழ்த்த போர்வியூகம் அமைச்சான் அண்ணன் வாலி. அப்போ வனவாசத்துல இருந்த ராமபிரானுடைய உதவியை நாடினான் சுக்ரீவன். வாலியோ தன்னை எதிர்த்து யார் நின்றாலும் அவங்களுடைய பலத்துல பாதி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வரம் பெற்றவன். இந்த உண்மை தெரியாம தன்னுடைய பரிவாரங்களை சுக்ரீவனுக்கு அளித்து வாலியோடு போரிடுறதுக்கு அனுப்புனாரு ராமபிரான். சிவபெருமான் தந்த வரத்தால தம்பியுடைய பலத்துல பாதியை பெற்ற வாலி சுக்ரீவனை அசுர பலம் கொண்டு துரத்தனான். சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால தான் வாலியை நேருக்கு நேரா வீழ்த்த முடியல அப்படிங்கறத அறியும் ராமபிரான் மறுபடியும் சுக்ரீவனை வாலியோட போரிட அனுப்பிட்டு நேருக்கு நேரா போகாம மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அம்பை எய்து வாலிய வீழ்த்தனான். 3 நந்திகள் அன்னைக்கு அப்படி கிட்கந்தை வனத்துல வாலி சிவபெருமானை வழிபட்ட இடம்தான் இப்போ வாலிகண்டபுரமா விளங்குது. இங்க வாலி வழிபட்ட சிவபெருமான் வாலீஸ்வரராகவும் அம்பாள் வாளாம்பிகையாகவும் விற்றிருக்கிறார்கள். சிவன் இங்க சுயம்புலிங்கமா காட்சி தராரு. பொதுவா சிவபெருமானுக்கு எதிரில ஒரு நந்தி தான் இருக்கும். ஆனா இங்க பாலநந்தி, யவன நந்தி, விருத்த நந்தின்னு 3 நந்திகள் இருக்கிறது இதோட சிறப்பு. எதிரிகளை வீழ்த்த வாலிக்கு வரம் தந்த வாலீஸ்வரரை வணங்கினா சத்ரு தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை.